முடிஞ்சது. முடிஞ்சுதா? என்னத்த முடிஞ்சது? இன்னொரு பரிகாரம் இருக்குல்ல. இன்னொரு பரிகாரமா? இன்னொரு பரிகாரமா? அதான் தீச்சட்டி எடுத்து கோவில 3 சுத்து சுத்தி வரணும்னு சொல்லிருக்காங்கல்ல. ஐயோ சித்தப்பா, என்னால எதுக்கே முடியல சித்தப்பா. அந்த பரிகாரத்தை நான் வேணா இன்னொரு நாள் பண்ணவா? அத்த சொல்லுங்க அத்த. சித்தி சொல்லுங்க சித்தி. ஏமா நீ என்ன பொருளா வாங்குற? பாதி பணத்தை கட்டிட்டு மீதி இஎம்ஐல கட்டுறதுக்கு. இத பாரிச்சாரு, எல்லா பரிகாரத்தையும் இன்னைக்கே பண்ணணுமா? அண்ணே பாருங்க அண்ணே, இவ கால்ல இருந்து எவ்வளவு ரத்தம் வருதுன்னு. போதுண்ணே, விட்டுறலாம். மருந்து போட்டுக்கலாம். பரிகாரத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம விடக்கூடாதுல்ல. சாருவுக்கு பார்வை வரணுங்கிறதுக்காக தானே இந்த பரிகாரத்தையே பண்றோம். இப்ப இப்படி சொன்னா எப்படி? சாரு நீ பண்ணுமா? சரிங்க பெரியப்பா, எனக்கு பார்வை வரணும்னு நான் செய்யறேன். டேய் கதிரவா, என்னடா நின்னுட்டு இருக்க? தோ வந்துடுறேன். சரி போ, சீக்கிரம் போ. அத்தை. ஐயோ நீங்க இது சூடா இருக்குமா? இல்ல இல்ல, நல்ல ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. ஆறா இவ தீச்சட்டி சூடா இல்லாம பின்ன எப்படி இருக்கும்? பொறுத்துக்கிற சூடுதான் இருக்கும். மனசுல கடவுளை நினைச்சுக்கிட்டு பக்தியோட செஞ்சா இந்த சூடெல்லாம் பெருசா தெரியாதுமா. அட என்ன பத்மா பாத்துக்கிட்டு இருக்க? குடுமா பத்மா, சும்மா மச மச நின்னுட்டு இருக்காத. வாங்க வாங்க. இந்தா, குடு, இவட கொடுங்க மாமா. குடுமா, இவட குடு. வாங்கிப்பா. பாத்து சாரு, வாங்கிப்பா, வாங்கிப்பா. கொடுங்க. யாரு வாங்கம்மா. அம்மாடி சாரு, அப்படியே கோவில் பிரகாரத்தை 3 சுத்து சுத்திருமா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. டேய் அது பெருமாள் கோயில்ல சொல்றதுடா. ஐயோ நெருப்பு எப்படி பிடிச்சது? கார்த்திக், நீ இப்ப வெளியில வந்துதானே ஆகணும். வா. இன்னும் ஏன் இவன் வெளியே வராம இருக்கான்? மேனேஜர் யாராச்சும் இருக்கீங்களா? சார் என்னாச்சு? என்னையா நெருப்பு பிடிச்சிருக்கு, சீக்கிரம் அணையா. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சார் கையில என்னாச்சு சார்? யோ நெருப்பு பட்டுச்சியா? எப்படி சார் படிச்சு நெருப்பு? யோ பாத்ரூம் போயிட்டு வந்தையா? என்னடா எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்து லேப்டாப்பை எடுக்கலான்னு போன, நெருப்பு பட்டுச்சியா கையில? சார் இவ்வளவு பெரிய காயமா இருக்கேன் சார். விட்டா சீரியஸ் ஆயிடும் சார். உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் சார். சீக்கிரம் வாங்க சார். சரி போலாம், அந்த கேப் மட்டும் எடுத்துக்கோ. வா. மேனேஜர், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க மாட்டீங்களா? இப்படி இவனுக்கு காயமாகற அளவுக்கு விட்டுட்டீங்க. அது எப்படிங்க ரூமுக்குள்ள சம்பந்தமே இல்லாம தீ பிடிக்கும்? நான் கார்த்தி ரூமுக்குள்ள உட்காந்து தம்முக்கு அடிச்சியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. திடீர்னு வந்து பார்த்தா நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. மேடம் எனக்கு எதுவும் புரியல மேடம். அங்க நெருப்பு பிடிக்க வாய்ப்பே இல்ல மேடம்.
எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். புதுசா ஒரு பொண்ணு தான் வந்து வேலைக்கு சேர்ந்துச்சு மேடம். பேர் மாயா. அப்போ கண்டிப்பா இதுவும் அந்த மாயாவோட வேலையா தான் இருக்கும். என்னத்த சொல்றீங்க? ஆமா கார்த்திக், மாயா அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னை கண்டுபிடிக்கதான் அங்க வேலைக்கே சேர்ந்திருக்கான். அங்க வேலை செய்யறாளா? அவளுக்கு எப்படி நாங்க இருக்கிறது தெரிஞ்சது? அதான் எனக்கும் தெரியல. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அத்த, அப்ப நான் வேற எங்கேயாவது போயிடுறேன். அவகிட்ட மாட்டினா அவ்வளவுதான் அத்த. டேய், அவளை பார்த்து பயந்து ஓட போறியா? அவன் நெருப்ப கொளுத்தி போடுற அளவுக்கு போயிட்டா இவன் இங்க இருந்தானா அவன் என்ன வேணா செய்வாங்க. கண்டிப்பா மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ணுவான். மேனேஜர், கார்த்திக் இப்ப அந்த ரூம்ல இருந்து வேற ரூமுக்கு மாத்திருங்க. ஏங்க, அப்படியே இந்த ஹோட்டலுக்குள்ளேயே இன்னொரு ரூமுக்குள்ள மாத்தினா கூட இங்கேயே இருக்கிற மாயா மேல மேல முயற்சி பண்ணிக்கிட்டே தானே இருப்பா. ஏங்க, இந்த பையன் போற ரூம்ல திரும்ப அவன் நாளைக்கே கொளுத்தி விட்டானா? அதுக்கு அவ அங்க இருக்கணும்ல. இன்னும் 2 நாள்ல அவள் அந்த ஹோட்டல்ல இருந்து விரட்டுறேன். மேடம், ஓனரே அவங்கள வேலைக்கு சேர்த்திருக்காரு மேடம். அவ்வளவு சீக்கிரம் அவங்கள அனுப்ப முடியாது மேடம். 2 நாள்ல அவளை நான் விரட்டுறேன். இல்ல, என் பேரு புவனேஸ்வரி கிடையாது.